அவரைக்காய் தொக்கு பண்ணலாமா என்னோட ஸ்டைலில்? இப்படி சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. ஐ சீரியஸ்லி மிஸ்ட் திஸ். பிலீவ் மீ, இட் டேஸ்ட் எக்ஸாக்ட்லி லைக் ப்ரான் தொக்கு. ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ தாட் ஐ டோன்ட் லைக் அவரைக்காய் பொரியல் பிகாஸ் என் அம்மா எப்போவுமே லைக் உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சம் மசாலா எல்லாமெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் எனக்கு அவரைக்காய் பிடிக்காமல் இல்லை, அது செஞ்ச விதம் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அவரைக்காய் சாப்பிடாதவங்க கூட செம்மையாக சாப்பிடுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் எட் வெரி டெலிஷியஸ். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணுற மாதிரி தான். வெங்காயம், தக்காளி அண்ட் ஒரு பச்சை மிளகா, ஜஸ்ட் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் தொக்கு பண்ணிவிட்டு அவரைக்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைன் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்ல குழம்பு மாதிரி கொதித்து சுண்டி தொக்கு மாதிரி வரணும். ஸோ ஒன்ஸ் தொக்கு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட விட்டுடுங்க. அதோட டேஸ்ட்டே நல்லா சுண்ட தான் வரும். ஸோ சுண்ட விட்டுட்டு ஒன்ஸ் ரெடியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா மேலே கொரியாண்டர் சாப் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலாக இதை நல்லா சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட பியூட்டியே என்னென்னா, அது செய்கிற கடாயில் சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் அம்மா இருந்தால் மறக்காமல் அம்மா கையால் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் அவரைக்காய் சாப்பிட்றத நிறுத்தவே மாட்டீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். போய்